இப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 11வது வசனம் வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். பாருங்க, ஆசா என்கிறதான ஒரு ராஜா. இந்த ராஜா யூதாவை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜா. இந்த ராஜாவுடைய ராஜ்ய பாரத்தை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். இந்த மனுஷன் யூதாவின் மேலே ராஜாவாக மாறி முதலாவது சில ஆண்டுகள் மிகுந்த பயத்தோடு கூட ஆண்டவரை சேவித்தார். மிகுந்த நடுக்கத்தோடு கூட ஆண்டவரை தேடினார். நெருக்கம் வந்ததான நேரத்தில் அவர் ஆண்டவரை தேடினார். கர்த்தர் அவருடைய எல்லா நெருக்கங்களை மாற்றினதை இந்த 14, 15 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த மனுஷன் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கல. 2வது வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். 6வது வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் போதும். இப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையும் செய்யுமையுமாக யார் செய்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இளைப்பாறுதல், ஆண்டவரை தேடணும். அவருடைய பார்வைக்கு நலமானதையும் செம்மையானதையும் செய்யணும். இந்த மனுஷன் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக்கும், நல்ல ஒரு உதாரணம். அதற்கு முந்தின காலங்களிலெல்லாம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்த தேசத்தில் இந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவர்களுக்கு இல்லை, இவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவர்களை இவர்களை பார்க்கக்கூடாது. நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவேனே ஆனால் என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். நான் உண்மையாக ஆண்டவரை சேவிப்பேனே ஆனால் என் நிமித்தம் என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். முதல்ல ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. மனுஷனுடைய பார்வைக்கு அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டவர் என்ன எப்படி பார்க்கிறார் அப்படி பார்த்துக்கிடணும். மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்வதற்கு நிற்கவே முடியாது. நான் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொன்னேன், இப்போவும் அதை சொல்கிறேன். அப்போ நான் மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம ஒரு காலம் நலமானபடி வாழ்ந்து கொள்ளவும் முடியாது. மனுஷர்கள் சொல்லுவார்கள், பென்னிக்கு என்ன பார்க்கணும், அவன் கிராம ஊழியத்துக்கு போகிறான், அவன் அங்கே போகிறான், இங்கே போகிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான். காரணம் என்ன? எனக்கு ஊழியத்தில் ஆண்டவர் தர்ற எல்லாத்தையும் நான் ஊழியத்திலே விதைக்கிறேன். ஆகையினால கர்த்தர் என் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஊழியத்தில் உள்ளதை நான் என் பாக்கெட்டில் வைக்காததுனால கர்த்தர் என் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகையினால இன்னும் நம்ம செய்கிறோம், இன்னும் நம்ம கொடுக்கிறோம், இன்னும் நம்ம உழைக்கிறோம், ஊழியத்தில் இன்னும் விதைக்கிறோம். ஆகையினால கர்த்தர் ஊழியத்தை பெருக செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நம்ம செம்மையானதை செய்தால் நம்முடைய காரியத்தை அவர் பார்த்து கொள்ள இன்றைக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் என்ன செய்வாங்க? நாங்கள் இதை சொன்னால் மனுஷன் என்ன சொல்லுவாங்க? மனுஷங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு, சிலருக்கு 4 இன்ச்சு,
சிலருக்கு 6 இன்ச்சில் நாக்கு இருக்குது. நீளத்தை சொன்னேன். ஒரு எலும்பு இல்லாத நாக்கு. இதை வச்சு என்னன்னாலும் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தருடைய இளைப்பாறுதல் யார் பேசினாலும் நம்ம மேலே கர்த்தர் வைத்திருப்பார். அவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. என்னன்னா, சிலர் ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடுவாங்க, செம்மையாக இருப்பாங்க. போக போக ஆண்டவரை விட்டு விடுவாங்க. என்ன வந்தாலும் என் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். வாலிப காலத்தில் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அப்படியே முதிர் வயது வரையில் நம்மை நடத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதை எத்தனை பேர் நம்புகிறீங்க? எனக்கு பலன் இருக்கிற காலம் மட்டுமல்ல, எனக்கு பலன் இல்லாத காலத்திலையும் அவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல இவருக்கு ஆண்டவரை தேடினார். ஆகையினால் ஆண்டவர் அவருக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு யுத்தம் வருகிறது. யூதாவிலே பிடிக்கிற 3 லட்சம் பேரும் இருந்தார்கள். இப்போ அந்த எண்ணத்தை பாருங்க. 8வது வசனத்தில் எண்ணத்தை பாருங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடங்கு பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000. அப்போ 3 2 80 எத்தனை ஆச்சு? 580 ஆச்சு. சரி, ஒரு பக்கத்தில் 580. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசு மட்டும். அப்போ ஒரு பக்கத்தில் எத்தனை? ஒரு பக்கத்தில் 580, இன்னொரு பக்கத்தில் எத்தனை? 10 லட்சம். ஏறக்குறைய டபுள். இப்போ யுத்தம் வந்தால் யார் பாஸ் ஆவா சொல்லுங்க? எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் 5,80,000, இந்த பக்கத்தில் 10 லட்சம் ப்ளஸ் 300 ரதங்கள். அந்த 300 ரதங்களும் நம்மள்கிட்ட கிடையாது. இங்கே 580 இல்லை. மற்றவங்க கிட்ட பயங்கர ஸ்ட்ராங். அங்கே 10 லட்சம் இருக்கு. நம்ம பாசையில் சொன்னால் அங்கே இருக்கிறதுக்கு டபுள், ஏறக்குறைய 2 மடங்கு. 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சா போதுங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், யார் பாஸ் ஆகும்? ஆனால் இந்த நேரம் வந்ததான நேரத்தில் 11வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள. இப்போ விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு எண்ணிக்கை அல்ல பிரச்சனை. அவங்க எல்லாம் ஒரு டீமில் நிற்கட்டும், கர்த்தர் எந்த டீமில் நிற்கிறாருன்னு பார்த்தா போதும். அந்த டீமுக்கு தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த டீமுக்கு தான் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பேசுகிறவங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் இருக்கட்டும், தூஷிக்கிறவர்கள் அநேகர் இருக்கட்டும், வெறுக்கிறவர்கள் அநேகர் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் யார் பக்கம்னு மட்டும் பாருங்க. அங்கே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நான் இப்படி சொல்லட்டுமா? வெறுக்கிறவர்கள் அநேகர் எழும்பும் போது, நிந்திக்கிறவர்கள் அநேகம் யுத்தத்துக்கு ஆயுதங்களோடு நிற்கிறதான நேரத்தில், இப்போ கர்த்தர் பட்சத்தில் நாம நின்னா போதும், அவர் நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் மோசேயோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனால் திருப்பி என்னென்னா, நம்ம கர்த்தரோடு கூட இருக்கணும்னாக்க கர்த்தர் விரும்புகிறார். சீசர்களை தெரிந்தெடுத்தது எதற்காக? நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படியாக. நமக்கு விரோதமான சத்துருவை பார்க்கக்கூடாது, நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்த்தா போதும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் 1000-10,000 இருந்தாலும் அது ஒன்று நம்மை அணுகாமல் கர்த்தர் பாதுகாக்க நல்லவராக இருக்கிறார். பலன் உள்ளவனுக்காயிலும்
பலனற்றவனுக்காகிலும் உதவிகை செய்வது லேசான காரியம் ஆண்டவரே, லேசான காரியம். இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டார். பிரச்சனை வந்தாச்சுன்னா இவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நல்ல ராஜா. முதல்ல முழு மனதோடு ஆண்டவருக்கு முன்னால் செம்மையானதை செய்கிற நல்ல ராஜா. ரெண்டாவது, பிரச்சனை வந்த ஆண்டவரே தேடுகிற நல்ல ராஜா. நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடுறதை விட்டுவிடவே கூடாது. போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடுறதை விட்டுவிடவே கூடாது. நான் ஆண்டவர் பக்கத்தில் நின்னால் போதும், எனக்கு விரோதமாக என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்க, என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்க. இன்றைக்கு சபை கர்த்தர் பட்சம் நிற்குமே ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். ஊரே நமக்கு விரோதமாக எழும்பட்டும், தேசம் நமக்கு விரோதமாக எழும்பட்டும், யார் எழும்பினாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர்கள் பக்கத்துக்கு தான் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார், அவர்களுக்கு தான் ஜெயம். நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை உண்டாக்கினார். அந்த சிலையை வணங்குகிறவர்கள் அநேகம், ஆனால் கர்த்தருக்காய் நின்றவர்கள் 3 பேர். கர்த்தர் அவர்களுக்காக தான் அவர் நின்றார். மைனாரிட்டி பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மை தான் மெஜாரிட்டியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மெஜாரிட்டியாக கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் என்ன நடக்குது? அவர் இப்படி தான் ஜெபம் பண்ணார். அப்பொழுது கர்த்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போயிட்டாங்க. அவங்கள முறியடித்தது எங்களுடைய ஆயுதங்கள் அல்ல, கர்த்தரே முறியடித்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரே முறியடிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற அக்கினி அஸ்திரங்களையும் கர்த்தரே இந்த பகல் வேளையில் முறியடிப்பாராக. நம்ம யுத்தம் பண்ணி முடியாததை அல்லது தோற்று போகிற நேரத்தில் கர்த்தரை தேடுறவங்க நிறைய பேர் உண்டு இல்லையா? நம்ம மட்டும் அவராக இருந்தாச்சுன்னா முதல்ல கொஞ்சம் யுத்தம் பண்ணி நம்மளும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்ப்போமே. ஃபைட் பண்ணி பார்த்து தோற்று போகிறதான நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆனால் இவர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரை தேடினார். நம்ம எல்லாம் ஃபைட்டெல்லாம் பண்ணி முடித்து கேஸில் பார்த்து கோர்ட்டில் பார்த்து எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து கடைசியில் பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் இந்த பாட்டை எப்போ பாடுவோம்? நம்மளா கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்த்து, நம்மளா சண்டை போட்டு பார்த்து, நம்மளால் முடியாத பட்சத்தில் வரும்போது, அப்பா நான் உம்மை கைவிடா தெய்வமே, பாதி எல்லாம் நஷ்டம் அனுப்புறம் தான் வருவோம். ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆரம்பத்திலே வந்திருக்கலாம் இல்லையா? ஆரம்பத்திலே வந்திருக்கலாம். ஆரம்பத்திலே கர்த்தரை தேடுகிற நல்ல ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். ஆரம்பத்திலே பலன் இருக்கும் போதும் பலன் இல்லாத போதும் அவரை சார்ந்திருக்கிற நல்ல ஒரு உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தரட்டுமே. நல்ல ஒரு உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த யுத்தத்திலையும் என்னாச்சு? ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாச்சு. இனி முதல்ல செம்மையாக ஆண்டவரை தேடுறதுனால இளைப்பாறுதல் வந்தது. ரெண்டாவதாக கர்த்தரிடத்தில் ஜெபித்ததுனால யுத்தத்தில் ஜெயமும் வந்தது. இப்போ அடுத்த 3வது பார்ட்டு 15வது அதிகாரத்தில் இனி வந்துடும். 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தெய்வமும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்தில்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலத்திலே வெளியே போகிறவர்கள் உள்ளவர்கள் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும். 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயிம் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களில் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்பாக. போதும் போதும் போதும், நானே அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். எனக்கு அடுத்த அதிகாரத்தில் மெயின் பிக்சரை பேச வேண்டியிருக்கிறதுனால இங்கே டச் பண்ணிட்டு விடுறேன். இப்போ 3வது பார்ட். அண்ணன் யுத்தமெல்லாம் முடித்து அப்படியே வர்றார். தீர்க்கதரிசி எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். வேதம் இல்லை, பிரமாணம் இல்லை, வேதத்துக்கு நேராகவும் பிரமாணத்துக்கு நேராகவும் தேடுங்கள்னு சொன்ன உடனே இந்த ராஜா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இவ்வளவு ஜெயத்தை தந்ததுனால இன்னும் ஆண்டவருக்காக எழும்புவேன், இன்னும் ஆண்டவருக்காக கிரியை செய்வேன் என்று இன்னும் தேசத்தை சுத்திகரிக்கிறார், இன்னும் தேசத்திலே பரிசுத்தத்துக்கு தேடுகிறார், இன்னும் தேசத்திலே மகத்துவமான காரியங்களை செய்கிறார். என் அன்பு சபையே, கர்த்தர் நமக்காக நிற்க நிற்க இன்னும் பரிசுத்தத்தை தேடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய செய்ய இன்னும் மகிமையான காரியங்களை ஆண்டவருக்காய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம என்ன செய்வோம்? கடந்த நாட்களில் மிகுந்த நெருக்கத்தின் வழியாக போனேன். சரி, அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சரி, அப்புறம் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். சரி, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். ஏன்? இனி நான் எப்போ கூப்பிட்டாலும் கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார். மைண்ட் செட் வந்திருக்கும். ஆண்டவர் இவர் தேடினதுனால இன்னும் அதிகமாக சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார், இன்னும் அதிகமாக மாற்ற வேண்டியதை மாற்றுகிறார், இன்னும் அதிகமாக அகற்ற வேண்டியதை அகற்றுகிறார், இன்னும் நீக்க வேண்டியதை நீக்குகிறார். அப்போ ஆண்டவரை தேட தேட நான் இன்னும் மாறன் ஆண்டவர், இன்னும் மாறன் ஆண்டவர். எல்லாரும் என்ன கவனிங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றோம் பாருங்க. 2 பார்ட்டாக பாருங்க. ஒரு பறவைக்கு 2 சிறகு போல ஒரு 2 பார்ட்டாகும். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் நமக்கு தெய்வ சமூகத்தில் இருக்க இருக்க நம்முடைய ஜெபத்தை பெருக பண்ணுகிறார், நம்முடைய கிருபையை பெருக பண்ணுகிறார், நம்முடைய தாளந்துகளை பெருக பண்ணுகிறார். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் நம்மை வளர்த்துக்கிறதான நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நாம் நல்ல சுபாவம் உள்ளவர்களாக வளரணும். நல்ல சுபாவம் என்னதான் இந்த உலகத்தில் நிலை நிற்க முடியும். நிறைய பேர் கிருபை உள்ளவங்களை அட்ரஸ் இல்லாமல் போவதற்கு காரணம் அவங்க கையிருப்பு சரியில்லை. கிருபை உண்டா கிருபை உண்டு, அபிஷேகம் உண்டு அபிஷேகம் உண்டு, வரங்கள் உண்டா வரங்கள் உண்டு, எல்லாம் இருந்து நல்ல சுபாவம் உண்டா நல்ல சுபாவம் இல்லை. ஆட்களை பார்த்தா சிரிக்க மாட்டாங்க, ஆட்களை பார்த்தா பேச மாட்டாங்க, உருன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்ன 4 பேருக்கு அவசியம் உண்டு. பெட்டியை தூக்க ஒரு ஆள், செருப்பை பூட்டி விடுறதுக்கு ஒரு ஆள், வேர்வையை துடைக்க ஒரு ஆள் இல்லை. கர்த்தர் நம்மளை உயர்த்த இனி அகற்ற வேண்டியதை அகற்றி அவர் சமூகத்தில் தாழ்மையாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் உயர்த்த அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டுமே. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? உயர்த்த எனக்கு தாழ்மை வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்த தாழ்மை, உயர்த்த தாழ்மை, கிருபை பெருக பெருக தாழ்மை, வரங்கள் பெருக பெருக தாழ்மை, அபிஷேகம் பெருக பெருக தாழ்மை, அபிஷேகம் பெருக பெருக பயன்படுத்த தாழ்மை. ஆண்டவர் என்னை உயர்த்த தாழ்மை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பதவியை தந்திருக்கிறார்னு சொன்னால் என்ன கவனிங்க, ஆண்டவர் எனக்கு சபைகளையும் உடன் இருக்கிற ஊழியக்காரர்களையும்
ஆத்துமாக்களையும் பெருக செய்கிறாருன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கு மேலே என்ன வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் எல்லாரையும் ஜெபத்தில் சுமக்கிறதுக்காக என்ன கீழே வச்சிருக்கிறார். ஊழியக்காரன் அப்படித்தான் இருக்கணும்னு பைபிளில் இருக்குது. ஊழியம் வளர்றதுனால இனி எல்லாருக்கும் நான் உங்களுக்கு அதிகாரி கிடையாது. ஜனத்துக்காக தான் கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறாரே தவிர ஊழியர்களுக்காக கர்த்தர் ஜனத்தை வைக்கவில்லை. என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம்? அப்படிதான் உண்மை. நான் படித்த பைபிள் தான் உண்மை. எனக்காக ஆண்டவர் ஜனத்தை தரவில்லை, ஜனத்துக்காக தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஜனத்துக்காக தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். இவன் கையில் ஆத்துமாக்களை கொடுத்தா இவன் அந்த ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவான். அந்த ஜனத்தை ஊழியத்தில் என்னுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவான். நான் உங்க எல்லாரும் விட பெரியவில்லை. இயேசு காட்டி கொடுத்தாருங்க. மரித்தவரை உயிரோடு எழுப்பி சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒண்ணுமே. அவர் எல்லா 12 காட்டி கொடுக்கறவனே மேலே உட்கார வச்சுட்டு அவன் காலை எல்லாரும் கழுவி விடுறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் மேலே உட்கார்ந்துருக்கிறேன், 12 பேரும் என்னை காலை கழுவுங்க, 12 பேரும் என்னை காலை கழுவி விடுங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் இயேசுவோ அவங்கள மேலே உட்கார வச்சுட்டு 12 பேருக்கு காலையும் கழுவி விட்டார். எல்லா ஆண்டும் நம்ம உயர்த்த இன்னும் தாழ்மையாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கல. டீச்சர்ஸே ஜெபம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு இல்லையா? பாஸ்டர் நம்மளை மறக்கலன்னு சொல்லிக்கிட்டு இப்போ வாரேங்க. உங்களை நம்பி ஒரு 5-6 சண்டே கிளாஸ் பிள்ளைகளை தந்திருப்பார்னு சொன்னான். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு தலைவர் அல்ல கேட்டீங்களா நீங்கள்? அந்த பிள்ளைகளை ஜெபத்தில் சுமப்பதற்காக உங்களை நம்பி அந்த பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. ஆமாம், சிலருக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு பதவி வந்தால் போதும், பின்ன நம்ம என்னமோ. கேரளாவில் ஒரு பிரேயர் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை உண்டாக்கினேன். அதுக்கு என்ன பைசா கொடுக்கணும்? நான் தான் வாட்ஸ்அப் குரூப்பை உண்டாக்கினேன். என்ன குரூப்பை உண்டாக்கிட்டாராம், அதுக்கு என்ன பைசாக்கு செலவா உண்டு? அதுக்கு நீர் உண்டு, தெய்வம் உண்டாங்க. எனக்கு நான் இல்லாட்டாலும் ஒன்றும் இல்லை, எங்கள் ஊழியத்தில் தெய்வம் இருக்கணும், தெய்வம் வெளிப்படணும். எங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டுமே. நாங்கள் பெருக 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 வளர வளர நம்ம மறைஞ்சிடணும். ஜனங்கள் கிறிஸ்துவை காணட்டுமே, கிறிஸ்துவின் அன்பை காணட்டுமே. எங்களுக்கு இந்த விடுதலை கொடுத்தது ஆசாவுக்கு இப்போ சொல்ல முடியாது. எங்களுக்கு வெற்றியை கொடுத்தது ராஜாவாகிய நான் அல்ல, ராஜாதி ராஜாவாகிய தெய்வம் தான் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. எங்களுக்கு மேன்மையை கொடுத்தது ராஜாவாகிய நான் காரணம் அல்ல. நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடினதுனால ராஜாதி ராஜா நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நான் அல்ல, நான் அல்ல. வளரும் போது நம்ம கவனிக்க வேண்டியவைகளாக்கும். ஆரம்பம் அல்ல, வளரும் போது கவனிக்க வேண்டியவைகள். ஊழியம் வளரும் போது கவனிக்க வேண்டியவைகள். வருமானம் வளரும் போது கவனிக்க வேண்டியவைகள். பணம் பெருகும் போது கவனிக்க வேண்டியவைகள். பொருளாதாரம் பெருகும் போது கவனிக்க வேண்டியவைகள். என்னது? நான் அல்லப்பா, எனக்கு என்ன வெற்றியை தந்தாலும் அவரே, அவரே. உண்மைதானே? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 580க்கு ஆப்போசிட்டாக வந்த 10 லட்சம் இவங்க கையிலிருந்து இவங்களை தப்பு வச்சது ராஜாவா, பரலோகத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவா? ராஜாதி ராஜான்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தி விடுங்க பார்க்கலாம். நான் அல்ல, ராஜாதி ராஜாவே ஜெயத்தை கொடுத்தார். ராஜாதி ராஜாவே ஜெயத்தை கொடுத்தார். என்ன கவனிங்க, முதல்ல செம்மையான இருதயம் உள்ளவனாக இருந்தார். ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். இரண்டாவதாக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். மூன்றாவதாக ஆசாரியர் அல்ல தீர்க்கதரிசிகளால் எச்சரிக்கப்படுகிறதான நேரத்தில்
இன்னும் ஆண்டவரை தேடினான். இன்னும் ஆண்டவரை தேடினான். இந்த 3 காரியமும் புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுகிற இவ்வளோ புரிஞ்சவங்க நல்ல ஒன்று கையை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். இனி கிளைமேக்ஸுக்கு வரேன்னா அடுத்தது 16வது அதிகாரத்தில் வரணும். 16வது அதிகாரத்தில் என்னாச்சுன்னா அந்த 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவனும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்ன சீரியாவின் ராஜாவின் இடத்தில் அனுப்பி. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் என்ன பாருங்கள், உங்கள் முகத்தை பார்த்தாலே என் பிரசங்கம் புரியுதான்னு இப்போ கண்டுபிடிப்பேன். முதல்ல யுத்தம் வந்ததான நேரத்தில் தெய்வத்தை தேடினார், தெய்வத்துக்கு பதில் கொடுத்தார். இப்போ அண்ணன் சீனியர் ஆயாச்சு. சீனியர்னு சொன்னால் அவர் அரசாண்ட 36ஆம் வருஷத்தில் 36 வருஷமாக தெய்வம் என்ன கைவிடலை. 36 வருஷமாக தெய்வம் என்னோடு கூட உண்டு. 36 வருஷமாக இளைப்பாறுதல் ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போ உள்ளத்தில் நம்ம கன்னியாகுமரி பாசையிலே சொன்னால் மேலே வரைக்கும் சட்டையை போட்டுன்னு அண்ணனுக்கு 2 பட்டன் திறந்து விட தொடங்கியாச்சு. ஏன் 36 வருஷமா நல்ல. இப்போ அடுத்ததாக ஒரு யுத்தம் வருகிறது. யாரை தேடி இருக்க வேண்டும்? முதல்ல அவன் வந்த யுத்தத்தில் யாரை தேடினார் சொல்லுங்க, கேட்கல. சிலர் இப்போ பைபிளை தேடுறாங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க. முதல்ல யுத்தம் வந்த நேரத்தில் ஆண்டவரை தேடின, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் இல்லையா? இப்போ யுத்தம் வந்ததான நேரத்தில் யாரை தேடி இருக்கணும்? கர்த்தரை தேடி இருக்கணும். இப்போ கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு அண்ணனை கையில் இப்போ கொஞ்சம் பைசா உண்டு. என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லிடுறீங்க? உண்டு. 2வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ராஜா ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்தில் அனுப்பி, எனக்கு உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோட கூட உடன்படிக்கை சொல்லி அனுப்பினான். முதல்ல அண்ணனு கையில பைசா இல்லை. இனி ஜீவிப்பது நான் அல்ல. பைசா இல்லாத காலத்தில் இப்ப அண்ணனுக்கு கையில வெள்ளியும் பொண்ணு வந்ததுனால நேர யுத்தம் வந்த உடனே பக்கத்தில் இருந்த ராஜாவை கூப்பிட்டு, வரும் சப்போர்ட்டுக்கு வரும், நான் நீர் எனக்கு என்ன தருவேன்? வெள்ளியும் தருவேன், பொண்ணும் தருவேன். ஒன்றும் இல்லாத காலத்தில் தெய்வத்தை தேடணும் இல்லையா? 36 வருஷம் இப்போ சீனியராக இருந்த பிறகு ஏன்ப்பா உங்கள் புத்தி எங்கே போச்சு? பொண்ணு வந்த உடனே, வெள்ளி வந்த உடனே தெய்வத்தை மறந்துடக்கூடாது. நீ தானே ஒரு நாள் சொன்ன, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவிகள் செய்கிறவர்னு சொன்ன இல்லையா ஐயா? இப்போ ஒருவேளை உனக்கு சரீரத்தில் வயசானதுனால பலன் குறைஞ்சிருக்கலாம். இப்பவும் உதவி செய்கிற தெய்வத்தை தேடி இருக்கலாம் இல்லையா ஐயா? இப்பவும் நல்லதா அப்பாவை தேடி இருக்கலாம் இல்லையா? இப்ப பணம் வந்த உடனே இன்னொரு ராஜாவை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டே இல்லையா? இன்னொரு ராஜாவை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நம்ம நல்ல தெம்பான காலத்தில் மட்டுமல்ல, பலவீனப்படுறதான நேரத்திலையும் அவர் நமக்கு உதவி செய்வது லேசான காரியம். அந்த 2 கைகளை உயர்த்தி சொல்லலாமா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது
லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். லேசான லேசான காரியம், எதுவும் லேசான காரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது மண்ணை பிசைந்து மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது காரியம். உமக்கது லேசான காரியம். நீங்க மட்டும் சொல்லுங்க. பலன் உள்ளவன் பலன் உள்ளவன் பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். நான் பைபிள் படிக்கும்போது இப்படிலாம் கேள்வியெல்லாம் என்ன வரேன் கேட்டிங்களா? 36 வருஷம் ஆண்டாச்சு இல்லையா? 36 வருஷத்துக்கு பிறகு எதுக்கு ஆண்டவர் யுத்தத்தை அனுமதித்தார்? எதுக்கு யுத்தத்தை அனுமதித்தார்? நான் சொல்லட்டா, எதுக்கு தெரியுமா யுத்தத்தை அனுமதித்தார்? ஆரம்பத்தில் உடனிருந்த கர்த்தர் இப்பவும் உனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக தான் அனுமதித்தார். காலம் போன காலத்தில் சகிக்க முடியாமல் வருகிற பிரச்சனை எல்லா காலத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட உடன் இருக்கிறார் என்பதை அறியப்படுத்துவதற்காக வாக்கும். முடிந்ததான நேரத்தில் நமக்கு நம்மோடு கூட இருப்பதும், பலவீனம் வந்த உடனே நம்ம விட்டு போகிறவரும் கிடையாது நம்முடைய தெய்வம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலே நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த மனுஷனும் வயசான காலத்தில் வந்த பிரச்சனைகள் தெய்வத்தை விட்டு வேற ஆளை தேடிட்டான். கர்த்தாவை நீர் என்னை எவ்வளோ உயர்த்தினாலும் நான் உம்மை விட்டு விடவே கூடாது ஆண்டவரே, மரணம் வரைக்கும் உம்மையே சேவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. சொல்லலாமா? மரணம் வர உண்மையே நான் சேவிக்கணும் ஆண்டவரே, மரணம் வர உண்மையே சேவிக்கணும். நடந்தது என்ன தெரியுமா? காசு கொடுத்து வாங்கின ராஜா வந்து சப்போர்ட் பண்ணாரு, உடனே எல்லாம் இருந்துச்சு. கர்த்தர் விலகிட்டார். கேட்டிங்களா? கர்த்தர் விலகிட்டார். வாசிங்க பார்க்கலாம் 7வது வசனத்திலிருந்து. அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் அல்ல, எத்தியோப்பியருக்கு நூபியருக்கு மகா சேனையர் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவனால் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மது இல்லாதவராக இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு
அவனை காவலறையில் வைத்தான். இதல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். மிஸ்டர் ஆசா 15வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசி உம்மை எச்சரித்தான். உடனே எஸ்ன்னு கேட்க தெரிஞ்சில்லையா ராசா? இப்போ நீர் தப்பு பண்ணினதை எச்சரித்தா உமக்கு பிடிக்கல இல்ல ஆசா? நான் பேசுறது புரிகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். புரிகிறவர்களுக்கு கரங்களை மட்டும் உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரித்த நல்ல காலத்தில் எச்சரித்தா உடனே எஸ் ஆர்னு கீழ்ப்படிய தெரியுது. இன்னைக்கு தப்பா உணர்த்தினா பிடிக்கல. நல்லா கவனிச்சுடுங்க. நல்ல தீர்க்கதரிசின்னு சொன்னா பாவத்தை குறித்து பேசுவாங்க, நீதியை குறித்து பேசுவாங்க, நியாய தீர்ப்பை குறித்து பேசுவாங்க. நல்ல தீர்க்கதரிசின்னு சொன்னா மோடிக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உமக்கு இத்தனை நாளில் நியமித்திருக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல ஜங்ஷன்ல சொல்லுங்க, இன்னும் ஒரு அழிவு வரப்போகுது சொல்லுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் இடுப்பு வழியாக இருக்கிற ஒருவரை காண்கிறேன். இப்ப இவ்வளவு கூட்டத்தில் ஒருவர் ஒன்றும் இல்லை, ஏகதேசம் ஒரு 40 பேர் எழும்புவாங்க இடுப்பு வழியில் இருக்கிற. தலைவேதனையோடு வந்திருக்கிற ஒருவரை காண்கிறேன். நானே கை வைத்துவேன். என்னைக்கு தான் தலைவேதனை குறைஞ்சி? போன மீட்டிங்கில் முழு ரஜபத்தில் தலைவேதனை போச்சு. இன்னைக்கு காலையில் திரும்ப வந்து இன்னைக்கு கூட்டம் முடியும் போது போவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வர போவோம். இதான் தீர்க்க தரிசனம். யாராவது ஒருவர் என்னுடைய குறையை எச்சரிப்பாரே ஆனால் அதை ஆம் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். அவர்கள் தீர்க்கதரிசிகள், அவர்கள் தீர்க்க தரிசனம். அதற்காக தீர்க்க தரிசனத்தை அற்பமாக நான் சொல்லவில்லை. நான் பாடிக்கிற பைபிளின்படி தீர்க்க தரிசனம் இருந்தால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவேன். நான் பைபிளின்படி இருக்கணும். இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் ஒரே தீர்க்க தரிசனம். ஆண்டவர் எனக்கு யாராவது அவங்க கையை வச்சு தலையில் கை வச்சு சொல்ல மாட்டாங்களா? யாராவது என்ன முன்னால் கூப்பிட மாட்டாங்களா? ஏன் பேர் அறிவிக்க மாட்டாங்களா? ஒரு முறை ஃபாதர் கண்காடியில் ஆறா நடத்திட்டு இருக்கிறார். நானும் உண்டு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் கண்காடியில் ஆறா நடத்திட்டு இருக்கிறாரு. கூடுமே எல்லாம் கூடுமேன்னு ஆறா நடத்திட்டு இருக்கிறாரு. திடீர்னு சொன்னார், சாந்தி கையை தட்டி ஆராதி, வசந்தா கையை தட்டி ஆராதி, ரோஸ் கையை தட்டி ஆராதி, மேரி கையை தட்டி நல்ல ஆராதி, ஆண்டவர் ஒன்ன தொடுவார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அடுத்ததா சொன்னாரு, நான் இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லல, சும்மா சொன்னேன்னு. எனக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பேர் இல்லாத கூட்டமே இருக்காது. ஆகையினால எல்லாரும் ஆராதிங்கன்னு. உண்மையில் முதல்ல இவர் இந்த பேரெல்லாம் சொன்ன உடனே எனக்கு கிட்ட ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அடுத்து எனக்கு பேர் ரெடி ஆகுறாங்க. அடுத்து என்ன கூப்பிடுவார்? பேர் கரெக்டாக கூப்பிட்டு சொல்ற தீர்க்கதரிசிகள் உண்டு. நான் அவர்களை அற்பமாய் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக என் குறைய உணர்த்தி என்னை அப்படி அப்பாவுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கொண்டு இழுத்து போடுகிற தீர்க்க தரிசிகளை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அவர்களை கொண்டு பேசுவார். கர்த்தர் பேசுவாருங்க. உமக்கு நலமா சொல்ற ஆள ஆசாவே உமக்கு அங்கீகரிக்க தெரிஞ்சிச்சு. இந்த தீர்க்க தரிசிகள் லாங்குவேஜை பாருங்க, கொஞ்சம் சாட்டு போட்டுன்னு பேசுவார். இவர் என்ன தெரியுமா பேசுறாரு? ராஜாவை பார்த்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னார்? மதி இல்லாதவரேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னார் இல்லையா? 9வது வசனத்தில் இந்த விஷயத்தில் மதி இல்லாதவரே இருந்த ராஜாவை பார்த்து மதி கட்டவனேன்னு சொன்னாச்சுன்னா ராஜாவோட செய்வார். ஆனா இதுக்கு தாவீதை சம்மதிக்கணும். கேட்டீங்களா? நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்ல, நீயே அந்த மனுஷன். நாத்தான் அவர் அடிக்கல, விரட்டல,
உடனடியாக அப்பா சமூகத்தில் வந்து விழுந்துட்டாருங்க. பாவத்தை உணர்த்துகிற எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆம் என்று ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அதுதான் உண்மையான ஆவிக்குரியவருடைய அழகு. ஆசாவே, நீ முன்னால தீர்க்க தரிசனம் வந்த போது அது அப்படியே ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சிச்சு. தீர்க்க தரிசனம் ஒன்றும் செய்யல. இப்போ எச்சரித்தா உங்களுக்கு பிடிக்கல இல்லையா? பிடிக்கல இல்லையா? ஆமென். தேடுறதான நேரத்தில் உடன் இருந்தவர் மனுஷனை தேடுறதுனால இப்போ விலைக்கு போயிட்டார். கடைசியாக இதை மட்டும் சொல்லி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோன்னா, 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16-12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு பரிகாரிகளையே தேடினார், கர்த்தரே அல்ல. 39ஆம் வருஷத்தில் காலில் வியாதி வந்து 36ஆம் வருஷம் வர அண்ணனுக்கு ஒரு வியாதியும் வரலையே இல்லையா? ஒன்றாவது வருஷம் அந்த 36 வருஷம் வரைக்கும் காத்தவர் என் மரணம் வரைக்கும் காக்க மாட்டாரா? 36 வருஷம் என்னை சத்துருக்கு ஒப்புக்கொடாமல் சிங்காசனத்தில் என்னை நிறுத்தினவர் மரணம் வரைக்கும் என்ன காப்பாற்ற மாட்டாரா? மரணம் வரைக்கும் என்னோட கூட இருக்க மாட்டாரா? இப்போ மரணம் வந்ததான இந்த வியாதியிலேயாவது ஆண்டவரை தேடுவான்னு பார்த்தா ஆண்டவரை தேடல, வேற எல்லாரையும் தேடுறாரு. கர்த்தர் விலகிட்டார். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க அவங்க வலது கையை வெறுத்துங்க பார்க்கலாம். முதல் 2 அதிகாரம் 14லையும் 15லையும் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் 16வது அதிகாரத்தில் தவறான முன்னுதாரணமாக மாறிவிட்டார். இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு பாடம். ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடி தேடி எவ்வளவோ சாட்சிகள், எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்தார், துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். நான் முடிவு வரைக்கும் கர்த்தரையே தேட ஆண்டவரேன், கர்த்தரையே தேட ஆண்டவரேன், கர்த்தரையே தேட ஆண்டவரேன்.